ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சைமன் குழுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல தான், அதாவது பேராசிரியர் வெங்கடேசன் அவர்களோட இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அந்த புக்கில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், சைமன் குழு அமைக்கப்படல், எப்படி சைமன் குழு அமைச்சாங்க, சைமன் குழுவை புறக்கணிப்பு, எதனால் சைமன் குழு புறக்கணித்தாங்க, சைமன் குழுவோட அறிக்கை, சைமன் குழுவோட ரிப்போர்ட்டு, அப்புறம் நேருவோட அறிக்கை. ஓகேவா, நேருவோட அறிக்கைன்றது பார்த்திங்கன்னா மோதிலால் நேருவோட அறிக்கை 1928 வரும். அடுத்து முகமது அலி ஜின்னாவோட 14 அம்ச திட்டம், அடுத்தது பூரண சுயராஜ்யம். இந்த டாபிக் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஓகேவா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாத டாப்பிக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, பாருங்கள், சைமன் குழு 1927 டு 1929. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் ஒரு டைலாக் இருக்கும், அதை படித்து வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்து மூவ் பண்ணுவோம். பாருங்கள், சுதந்திரம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுவது தான். அப்படி விடுபட்டால் தான் இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் சமமான உறுப்பினராக முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? சுதந்திரம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுவது தான். அப்படி விடுபட்டால் தான் இந்தியா காமன்வெல்த் அமைப்பில் ஒரு சமமான உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு நம்ம ஜவஹர்லால் நேரு. ஸோ அந்த டைலாகை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்திய அரசியல் வானில் 1923 1926 வரை சுயராஜ்ய கட்சியினர் கோலோச்சினர். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் தலைமையின்றி செயல் திட்டமின்றி பின்னணிக்கு போய்விட்டது. பார்த்தீங்களா, காங்கிரஸில் தலைமை கிடையாது, அதனால் காங்கிரஸ் பின்னணிக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. பல குழுக்களாக பிரிந்திருந்த காங்கிரஸை ஒருங்கிணைக்கவும் சுயராஜ்யம் பெறுவதற்கான திட்டம் ஒன்றை தயாரிக்கவும் 1924 ஆண்டு நவம்பர் மாதம் காந்தியின் ஆலோசனையின்படி பம்பாயில் ஒரு அனைத்து கட்சி மாநாடு கூட்டப்பட்டது. பம்பாயில் ஒரு அனைத்து கட்சி மாநாடு கூட்டியிருப்பாங்க. எப்போ? 1924 நவம்பர் மாதம் இந்த மாதிரி கூட்டியிருப்பாங்க. ஓகேவா, யாரோட ஆலோசனைப்படி? காந்தியோட ஆலோசனைப்படி. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், எஸ் சீனிவாச ஐயங்கார், அதுக்கப்புறம் பி சாம்பமூர்த்தி, எஸ் சத்தியமூர்த்தி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த எஸ் சீனிவாச ஐயங்காரை சட்ட மறுப்பு இயக்கத்தை துவக்குமாறு எஸ் சத்தியமூர்த்தி கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. யார் அப்படின்னா நம்ம சீனிவாச ஐயங்காரை 1926. ஓகேவா, 1926 காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. நம்ம சத்தியமூர்த்தி இந்த மாதிரி கேட்டுக்கிறாரு, நீங்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சீனிவாச ஐயங்காரை கேட்டுக்கிறாரு. திருப்திகரமான தீர்வு காணாத வரை அரசாங்க பதவி எதையும் ஏற்பதில்லை என்று கவுகாத்தி காங்கிரஸில் முடிவை வலியுறுத்துது. ஏன் அப்படின்னா 1926 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா கவுகாத்தியில் நடந்திருக்கும். ஓகேவா, கவுகாத்தியில் நடந்திருக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, சுயராஜ்ய கட்சியினர் இரட்டையாட்சிக்கு எதிராக சட்டமன்றத்துக்குள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆமாம், நம்ம ஆல்ரெடி சுயராஜ்ய கட்சி டாபிக் பார்க்கும்போதே பார்த்தோம். அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சி சட்டமன்றத்துக்குள்ளேயே நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் போட்டி போட்டு ஜெயிப்பாங்க. அந்த சூழ்நிலையில் சைமன் குழு அமைக்கப்பட்ட செய்தி அறிவிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, அந்த டைமில் சைமன் குழு அமைக்கிறாங்க அப்படின்ற செய்தி அப்போ புதுசாக சொல்கிறாங்க. சைமன் குழு அமைக்கப்படல். இந்தியாவில் உருவாகி வந்த அரசியல் சூழ்நிலையை கவனித்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இந்தியர்களது விருப்பத்தை ஓரளவு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்பியது. இங்கிலாந்தில் விரைவாக பரவி வந்த தீவிரவாத தொழிலாளர் இயக்கத்தினர் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வந்தனர். மேலும் நடக்கவிருந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி வந்தது. காங்கிரஸின் இளைய தலைமுறையினர் இந்தியா முழு சுதந்திரம் அடைய வேண்டும் என கேட்க துவங்கினர். காங்கிரஸோட இளைய தலைமுறையினர் என்ன சொல்கிறாங்க? இந்தியா முழுசாக சுதந்திரம் அடையணும் அப்படின்னு எல்லாமே கேட்டுக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கெலாம் ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்க. பாருங்கள், மாண்டேக் சமஸ்போர்ட் சீர்திருத்தம் செயல்படுவதில் காணப்பட்ட குறைகளை களைவதும் அவசியமாக கருதப்பட்டது. ஏன் அப்படின்னா மாண்டேக் சமஸ்போர்டு சட்டத்தில் ஒரு சில வெற்றி இருந்தாலும் அதில் குறைகளும் இருக்கத்தான் செய்யுது. இத்தகைய சூழ்நிலைகளில் கட்டாயத்தால் 1919 இந்திய அரசாங்க சட்டப்படி 10 ஆண்டு முடிவில் அமைக்கப்பட வேண்டிய இந்த ராயல் கமிஷன் 1927 நவம்பர் 26 அமைக்கப்பட்டு விட்டது. பார்த்தீங்களா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த
ராயல் கமிஷன் அப்படின்றது வந்து அமைப்பாங்க. இப்போ 1909 வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தை போட்டு அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அடுத்த 10 வருஷத்தில் வந்து நம்ம வந்து இதை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ராயல் கமிஷன் வந்து போடுறதுக்காக. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1919 ஆக்டும் வந்திருக்கும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராயல் கமிஷன் போடலான்னு சொல்லிட்டு 10 வருஷத்தில் வந்து ராயல் கமிஷனை போடலான்னு பிளான் பண்ணுவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 1927 நவம்பர் 26 அமைக்கப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. என்னது இந்த ராயல் கமிஷன் பாருங்கள். இக்குழுவின் தலைவராக பிரிட்டிஷ் லிபரல் கட்சியை சேர்ந்த சர் ஜான் சைமன் நியமிக்கப்பட்டார். இந்த ராயல் கமிஷன் தான் என்னது இந்த சைமன் குழு. ஓகேவா. அந்த லிபரல் கட்சியோட தலைவர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமன். அவர் தான் இந்த சைமன் குழுவோட தலைவர். அதனால தான் அவர் பேர்லேயே இருக்குது. அந்த குழுவில் 7 உறுப்பினர்கள் வந்து இடம்பெறாங்க. அந்த குழுவில் வந்து எத்தனை பேர்? 7 உறுப்பினர் இருக்கிறாங்க. அதில் வந்து எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்கள் தான். அதில் யாருமே வந்து இந்தியர்களோ தமிழர்களோ யாருமே கிடையாது. 1919 சட்டப்படி உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு எவ்வாறு செயல்படுகின்றது என்பதனையும் இரட்டையாட்சியின் குறைகளை நிறைகளை பற்றி அறிவதும் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட நிறுவனங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை பற்றி தெரிவிப்பதும் அந்த நிறுவனங்களுக்கு மேலும் பொறுப்பாட்சி வழங்குவது விரும்பத்தகாததா என்பதை பற்றி பரிந்துரை செய்வதும் இந்த குழுவின் நோக்கங்களாகும். சைமன் குழு எதுக்கு போட்டிருக்காங்கன்றத இந்த 4 பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கூட நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவில் அதை எழுதலாம். ஓகேவா. நல்லா தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. 1 1919 சட்டப்படி உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம வந்து கவனிக்கணும். இரட்டை ஆட்சியோட நிறை குறைகளை பற்றி ஆராய்ச்சி மக்கள் பிரதிநிதித்துவம் கொண்ட நிறுவனங்களை எவ்வாறு இயங்குகிறது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகேவா. நிறை குறைகள் 1919 இரட்டை ஆட்சியோட நிறை குறைகள் 2வது. ஓகேவா. 3வது வந்து மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட நிறுவனங்கள் எவ்வாறு இயங்குகின்றன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்னன்னா அந்த நிறுவனங்களுக்கு மேலும் பொறுப்பாட்சி வழங்குவது. ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 4 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இரட்டையாட்சி செயல்படுவதை ஆராய்ந்து மேலும் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி சிபாரிசு செய்வது சைமன் குழுவின் பொறுப்பாகும் அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்தது சைமன் குழு புறக்கணிப்பு. எதனால் புறக்கணிப்பு அப்படின்றத பார்க்கலாம். சைமன் குழுவில் இந்தியர்கள் எவருக்கும் இடம் கொடுக்காதது இந்திய தலைவர்களுக்கு வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் உண்டாகிற்று. பிரிட்டிஷ் பிரபுக்கள் அவையின் உறுப்பினரான இந்தியர் சின்ஹா பிரபு இந்த குழுவில் வந்து இடம்பெறலை. பார்த்தீங்களா. அந்த லார்டு சின்ஹான்னு சொல்லிட்டு இந்தியர் ஒருத்தர் வந்து இருப்பார். அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுவில் வந்து இல்லை. ஓகேவா. இத்தனைக்கு இவர் வந்து பிரிட்டிஷ் பிரபுக்கள் அவையில் அந்த லார்டு சின்ஹா வந்து இருப்பார். அவருமே அந்த சைமன் குழுவில் கிடையாது. இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் இடம் கொடுத்தால் சைமன் குழு அளவுக்கு மீறி பெருத்துவிடும் என்று இந்திய விவகார செயலர் பிர்கன் ஹெட் பிரபு இந்த மாதிரி வந்து சொல்கிறார். ஓகேவா. பிர்கன் ஹெட் பிரபு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிக்கும் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சைமன் குழு அளவுக்கு மீறி பெருத்துவிடும் என்று இந்திய விவகார செயலர் பிர்கன் ஹெட் பிரபு கூறியது இந்திய தலைவர்களை வந்து மேலும் சினங்கொள்ள செய்தது. பார்த்தீங்களா. மேலும் வந்து சினங்கொள்ள செய்தது. இந்த பிர்கன் உட் பிரபு இருக்கார் பார்த்தீங்களா. இவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுருவார். யாருக்கிட்ட அப்படின்னா நம்ம இவர் நேருவோட அவங்க ஃபாதர். ஓகேவா. மோதிலால் நேரு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுருவார். இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு எழுதும் திறமை வந்து கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பை அவங்களால வந்து உருவாக்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லார்டு பிர்கன் ஹெட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். ஓகேவா. அந்த பிர்கன் ஹெட் வந்து சொல்லிடுவார். அதனால் இந்தியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகேவா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னது, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதுகிற திறனே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா இந்த பிர்கன் ஹெட் பிரபு தான். ஓகேவா. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது இங்கிலாந்திற்கு மோதிலால் நேரு சைமன் குழுவை ஒரு கண் துடைப்பு என வர்ணித்தார். பார்த்தீங்களா. மோதிலால் நேரு என்ன சொல்கிறாரு, சைமன் குழுவை வந்து ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொல்லி வர்ணித்தவர் யார் அப்படின்னா நம்ம மோதிலால் நேரு. ஓகேவா. சைமன் குழுவை ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம மோதிலால் நேரு. 1927 டிசம்பர் மாதம் சென்னையில் கூடிய காங்கிரஸ் முழுவதும் ஆங்கிலேயர்களை கொண்டே அமைக்கப்பட சைமன் குழு கடுமையாக கண்டித்தது. பார்த்தீங்களா. இந்த மாதிரி டிசம்பர் மாதம் சென்னையில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. எப்போ 1927 டிசம்பர் மாதம் சென்னையில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இதுக்கு வந்து யார் தலைவராக இருப்பாங்கன்னா முகமது அமீது அன்சாரி. ஓகேவா. எம்ஏ அன்சாரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. முகமது அமீது அன்சாரி இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய 1927 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். இவர் வந்து பார்த்தீங்க இந்த மாநாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைமன் குழுவை புறக்கணிக்கிறாங்க, கடுமையாக கண்டித்து புறக்கணிக்கிறாங்க.
காங்கிரஸ் தலைவரான டாக்டர் ஹமீத் அன்சாரி இந்தியாவுக்கு எத்தனை அரசியல் சீர்திருத்தங்களை வழங்குவது என்பதை எந்த புத்தி சுவாதீனம் உள்ள சுயமரியாதையுடைய இந்தியனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். இந்த மாதிரி வந்து சொல்கிறார். எப்போ? அந்த காங்கிரஸ் மாநாட்டில் 1927 காங்கிரஸ் மாநாட்டில். சென்னை காங்கிரஸில் தான் சைமன் கமிஷன் புறக்கணிப்பது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பார்த்தீங்களா? சென்னை காங்கிரஸில் 1927 சென்னையில் காங்கிரஸ் மாநாடு. ஓகேவா? சென்னை காங்கிரஸ் மாநாடு. இதில் தான் வந்து சைமன் குழுவை புறக்கணிப்பது பற்றின தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. யார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க? எம்ஏ அன்சாரி. ஓகேவா? முகமது ஹமீத் அன்சாரி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த மாதிரி சைமன் கமிஷன் வருகையின் போது மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அப்புறக்கணிப்புக்கு சாதகமாக மக்களின் ஆதரவை திரட்ட வேண்டும் என்றும் அக்குழுவோடு யாரும் ஒத்துழைக்கலாகாது என்றும் அந்த தீர்மானம் கேட்டுக்கொண்டது. பார்த்துங்க, இந்த மாதிரி வந்து சைமன் குழு புறக்கணிப்பு தீர்மானம் இதுதான். ஓகேவா? மக்களை வந்து எல்லாத்துட்டையும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் வந்து சைமன் குழுவை புறக்கணிக்கணும், அந்த புறக்கணிப்புக்கு சாதகமாக மக்களோட ஆதரவை நம்ம வந்து திரட்டணும், அந்த குழுவோடு யாருமே ஒத்துப்போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. சைமன் கமிஷன் புறக்கணிப்பு பற்றி முஸ்லீம் லீக் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லாவிட்டாலும் கூட முகமது அலி ஜின்னாவும் பிற முக்கிய தலைவர்களும் சைமன் கமிஷனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? முகமது அலி ஜின்னாவும் அதுக்கப்புறம் மற்ற தலைவர்களும் கூட வந்து இந்த சைமன் குழு வந்து ஏற்றுக்கல. ஓகேவா? சரி, அடுத்தது சைமன் குழு பம்பாய்க்கு வந்தபோது, ஓகேவா, பம்பாய்க்கு வருது 1928 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சைமன் குழு வந்து பம்பாய்க்கு வருது. அப்போ வந்து கருப்பு கொடி காமிச்சு சைமனே திரும்பிப்போ அப்படின்ற ஒரு கோஷத்தோடு புறக்கணிக்கிறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்க? சைமன் குழு வந்து பம்பாய்க்கு வந்தப்போ 1928 பிப்ரவரி 3 பம்பாய்க்கு வருது. அப்போ கருப்பு கொடி காமிச்சு சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்பி சைமன் குழு புறக்கணிக்கப்படுது. அன்றைய தினம் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஹர்த்தால் வந்து அனுசரிக்கப்பட்டது. சென்னையில் கலவரம் ஏற்பட்டது. பாருங்கள், சென்னையில் வந்து சைமன் குழு வரனால சென்னையில் கலவரம் வந்து ஏற்படுது. துப்பாக்கி சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் இறந்தனர், பலர் காயமுற்றனர். சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தியாகியின் உடலை பார்த்து அஞ்சலி செலுத்த சென்ற டி பிரகாசத்தை போலீஸ் தடுத்தபோது அவர் போலீஸ் துப்பாக்கி முன் தனது திறந்த மார்பை தீரத்தோடு காட்டி நின்றார். பார்த்தீங்களா? நம்ம டி பிரகாசம் இருக்கார் பார்த்தீங்களா? அவரை வந்து ஒருத்தர் இந்த மாதிரி இறந்துட்டார், ஒரு தியாகி வந்து இறந்துட்டார். அவர் வந்து போய் பார்க்க போகிறார். அந்த இறந்தவரை பார்க்க போனப்போ இந்த மாதிரி அஞ்சலி செலுத்தலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டி பிரகாசம் பார்க்க போயிருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் வந்து டி பிரகாசத்தை தடுத்துட்டார். நீ ஏப்பா இங்கே வர, நீலாம் வரக்கூடாது, நீ போ, கம்முன்னு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்கார் தடுத்தப்போ இந்த துப்பாக்கியில் இருந்தால் என்னை சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்பை காமிச்சு நிற்கிறார். ஓகேவா? அப்போ எந்த அளவு வீரமாக இருந்திருக்குது பாருங்கள். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டி பிரகாஷ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆந்திர கேசரி யார்? டி பிரகாசம். நம்ம ஆல்ரெடி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கிலேயே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்துருப்போம். டி பிரகாசம் ஆட்சி காலத்தில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ நம்ம இங்கேயும் ஒரு தடவை பார்க்குறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். டி பிரகாசம் தான் வந்து ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். கல்கத்தாவில் ஸ்ரத்தானந்தர் பூங்காவில் கூடிய பிரம்மாண்டமான கூட்டத்தில் பிரிட்டிஷ் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டதன் மூலம் சைமன் குழுவுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் இடையே அங்கு மோதல் ஏற்பட்டது. மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா மோதலும் ஏற்படுது. டெல்லி மூர்க்கமான ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. டெல்லியிலையும் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. சரியா? டெல்லியிலே ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. லாகூரில் லாலா லஜபதி ராயோட தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தபோது எவ்வித முகாந்திரமும் இன்றி லாலாவை போலீஸ் அதிகாரி சாண்டர்ஸ் என்பவரால் கொடூரமாக தாக்கப்பட்டார். பார்த்தீங்களா? சாண்டர்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாலா லஜபதி ராயை அந்த மாதிரி தாக்கிடுவாங்க. அதனால் அவர் காயம்பட்டு என்ன ஆவார் அப்படின்னா 1928 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி லாலா லஜபதி ராய் வந்து இறந்துருவார். ஓகேவா? பாருங்கள், லாலா லஜபதி ராய் போலீஸ் அதிகாரி சாண்டர்ஸ் என்பவரால் கொடூரமாக தாக்கப்பட்டார். அதுவே அவரது மரணத்துக்கு காரணமாயிற்று அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சைமன் குழுவால் போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் நம்ம லாலா லஜபதி ராய். எங்கே? லாகூரில். சரியா? எந்த ஊரில்? லாகூரில் லாலா லஜபதி ராயோட தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சாண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அடிச்சிடுறாரு. யார் அப்படின்னா நம்ம லாலா லஜபதி ராயா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்துடுறாரு. எப்போ? 1928 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர் இறந்துடுறாரு. லக்னோவில் ஜவஹர்லால் நேருவும் பிற தொண்டர்களும் போலீஸாரால் தாக்கப்பட்டனர். பாட்னாவில் பலத்த ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. சென்னை, டில்லி, லாகூர், லக்னோ, பாட்னா ஆகிய இடங்களில் ஏற்பட்ட வன்முறை நிகழ்ச்சிகள் தவிர பிற இடங்களில் சைமன் குழு அமைதியாகவே சென்றுன்றது. பார்த்தீங்களா? இப்போ சென்னை, டெல்லி, லாகூர், லக்னோ, பாட்னா இந்த இடங்களில் மட்டும்தான் வன்முறை நிகழ்ச்சியை தவிர மற்ற இடங்கள்லாம் வந்து சைமன் குழு வந்து அமைதியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் சொல்கிறாங்க. 1929 மார்ச் 31ஆம் தேதி சைமன் குழு வந்து பம்பாயை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? 1929
மார்ச் மாதம், ஓகேவா, மார்ச் மாதம் 31 சைமன் குழு இந்த மாதிரி இந்தியாவை விட்டு பம்பாயை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சைமன் குழுவோட அறிக்கை, இப்போ சைமன் குழு இந்த மாதிரி வந்து அறிக்கை வந்து தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சைமன் குழுவோட அறிக்கை 1930 மே மாதம் 2 தொகுதிகளை வெளியிடுது, ஓகேவா. முதல் தொகுதி, இரண்டாவது தொகுதின்ட்டு 2 தொகுதியை வெளியிடுது. அது என்னென்னு பாருங்கள். முதல் தொகுதி வந்து சைமன் குழுவுக்கு முக்கியமானப்பட்டவற்றை பற்றிய மதிப்பீடு காணப்பட்டது. சைமன் குழுவுக்கு எது முக்கியமோ அதை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது தொகுதியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழுவோட பரிந்துரைகளும் அவைகளுக்கு பின்னணியாக இருந்த கொள்கைகளும் விவரிக்கப்பட்டிருந்தன. ரெண்டாவதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த குழுவோட பரிந்துரைகளும், சைமன் குழுவோட பரிந்துரைகளும் அவைகளுக்கு பின்னணியாக இருந்த கொள்கைகளை பற்றியும் விவரிச்சிருக்கிறாங்க. சைமன் குழுவோட சிபாரிசுகளில் முக்கியமானது என்ன, அதாவது சைமன் குழு அறிக்கையில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேவா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் 10 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பான், ஓகேவா. 10 மார்க்கு அப்படி இல்லைனா 12 மார்க் கொஸ்டினில் இதை தனியாகவே கேட்பான். ஸோ இது நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. சரி பாருங்கள். இரட்டையாட்சிக்கு பதில் மாநில சுயாட்சி கொண்டு வர வேண்டும் அப்படின்றாங்க. யார், நம்ம சைமன் குழுவில் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இரட்டையாட்சிக்கு பதிலாக மாநில சுயாட்சி கொண்டு வர வேண்டும். மாநில நிர்வாகத்தில் மக்கள் பிரதிநிதிகளான அமைச்சர்களுக்கு மேலும் அதிக அதிகாரங்கள் வழங்க வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அமைச்சர்களுக்கு மேலும் இன்னும் அதிகாரம் வழங்கணும் அப்படின்றாங்க. மாநில சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்றாங்க, ஓகேவா. மாநில சட்டமன்றங்களை இன்னும் வந்து விரிவுபடுத்தணும். மாநில சட்டமன்றத்தில் அரசாங்க சார்புடைய நியமன உறுப்பினர்கள்லாம் இருக்கவே கூடாது அப்படின்றாங்க, ஓகேவா. அரசாங்கத்து சார்பாக ஆட்களை வந்து நியமனம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு சிறப்பான போதிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. முஸ்லீம்களுக்கு சிறப்பான போதிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. உயர்நீதிமன்றங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும்ன்றாங்க. பார்த்தீங்களா, உச்ச நீதிமன்றத்தை சொல்லலை, உயர்நீதிமன்றங்கள் வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. மத்தியில் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளும் மன்னர் மாநில பகுதிகளும் ஒன்றாக இணைந்த கூட்டாட்சி ஏற்பட வேண்டும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, மத்தியில் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளும் மன்னர் மாநில பகுதிகளும் ஒன்றாக இணைஞ்சி கூட்டாட்சியாக வந்து செயல்படணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை பரிசீலனை செய்யும் சட்டம் கட்டுப்பாட்டுக்கு பதில் தேவையான போது பரிசீலனை செய்வதற்கு வகையில் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்றாங்க. எதுக்கு நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை 10 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறீங்க, ஸோ எப்போ வேணாலும் மாற்றிக்கலான்ற மாதிரி நீங்கள் ஒரு திருத்த சட்டம் ஒன்று வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து பர்மாவை தனி நாடாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இந்தியாவிலேருந்து பர்மாவை தனி நாடாக வந்து பிரிக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைமன் குழு ரிப்போர்ட்லையும் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி 1935 ஆக்ட்லையும் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. சைமன் குழு ரிப்போர்ட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் எந்த ஆக்ட் படி இந்தியாவிலேருந்து பர்மா பிரிஞ்சுது அப்படின்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம் தான், ஓகேவா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 10th புக்கில் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, வடமேற்கு எல்லை மாநிலத்தில் சட்டமன்றம் அமைக்கப்பட வேண்டியது அவசியம்ன்றாங்க. வடமேற்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே சட்டமன்றம் கண்டிப்பாக நம்ம அமைக்கணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இந்த 10 பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சைமன் குழுவோட ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. சைமன் குழுவின் நோக்கம் நன்றாக இருந்தாலும் அதில் இந்தியர் எவருக்கும் இடம் கொடாமல் இருப்பது, ஓகேவா, இடம் கொடுக்காமல் இருப்பது மாபெரும் அரசியல் தவறாகும் அப்படின்றாங்க. அதனால் தான் அனைத்து கட்சிகளும் சைமன் குழுவை புறக்கணித்தது. ஆமாம், கரெக்டு தான். சைமன் குழுவின் வருகையின் போது காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்ட பின்னர் தேசம் தழுவிய புறக்கணிப்பு இயக்கத்தை நடத்தியது. இந்த மாதிரி சைமன் குழு வருகையப்போ காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கைவிட்டுருச்சு. ஏன்னா முன்னாடியே வந்து கைவிட்டிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். 1922 பிப்ரவரி மாதம் 12 வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி வாபஸ் வாங்கியிருப்பார். இருந்தாலும் சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளேயே நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தலாம் அப்படின்னு ஒரு 1926 வரைக்கும் செயல்படுவாங்க, ஓகேவா. 1926 வரைக்கும் கண்டினியூஸாக செயல்பட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அடுத்து பாருங்கள், சைமன் குழு அறிக்கையும் எதிர்பார்த்த அளவுக்கு தலைவர்களை திருப்தி செய்யவில்லை. கவர்னருக்கும் வைசிராய்க்கும் கொடுக்கப்பட்ட அதீத அதிகாரங்கள் மாநில சுயாட்சி திட்டத்தை கேலிக்கூத்தாக்கிவிட்டது. யாருக்கு அதிக அதிகாரம் கொடுக்குறாங்க, கவர்னருக்கும் வைசிராய்க்கும் அதிக அதிகாரங்களை கொடுக்குறாங்க. அதனால் சுயாட்சி திட்டமே வந்து பார்த்திங்கன்னா கேலிக்கூத்தாயிருச்சு அப்படின்றாங்க. ஒத்துழையாமை இயக்கம் சுயராஜ்ய கட்சியினரின் போராட்டம் ஆகியவற்றால் ஏற்பட்ட புதிய சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது சைமன் குழு அப்படின்றாங்க, ஓகேவா. ஒத்துழையாமை இயக்கமும் சுயராஜ்ய
சுயராஜ்ய கட்சியினர் போராட்டமும் இது ரெண்டும் ஏற்பட்ட புதிய சூழ்நிலைகளை இந்த மாதிரி சைமன் குழு இதை வந்து சொல்லவே இல்லை அவங்க ரிப்போர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக இந்திய தலைவர்கள் பூரண சுயராஜ்யம் கோரிக்கை எழுப்புவதற்கான கட்டாயம் ஏற்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பூரண சுயராஜ்ய கோரிக்கையை நம்ம கம்பல்சரி வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இந்திய தலைவர்கள்லாம் பிளான் பண்ணுறாங்க. இந்திய விடுதலை போராட்டம் தீவிரவாதிகளின் துணையுடன் புது வேகத்துடன் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. ஓகேவா, இதுக்கு மேலே தான் வந்து இந்திய தீவிரவாதிகளோட துணையுடன் புது வேகத்துடன் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்திய விடுதலை போராட்டமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நேருவோட அறிக்கை ஃபஸ்ட்டு. ஓகேவா, நேருவோட அறிக்கை, மோதிலால் நேருவோட அறிக்கை 1928 ஆகஸ்ட் மாதம். ஓகேவா, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. சரியா, ரொம்ப 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 முக்கியம். மோதிலால் நேருவோட அறிக்கை எப்போ? 1928 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. சைமன் குழு நியமிக்கப்பட்டதை பற்றி பிரிட்டிஷ் பிரபுக்கள் சபையில் பேசிய இந்திய விவகார செயலரான பிரிகன்கேட் பிரபு இந்தியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி தருமாறு கடந்த 3 ஆண்டுகளில் இருமுறை இந்திய தலைவர்களை கேட்டுக்கொண்டதாகவும் அவர்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்வதாகவும் அறிவித்தார். பார்த்தீங்களா, மறுபடியும் இவர் வந்து கேவலமாக பேசுகிறார். என்ன, அதாவது இந்தியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு எழுதுகிற அதிகாரமே உங்களுக்கு இல்லை, உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் எழுதிட்டு வாங்க, அரசியலமைப்பு வந்து நீங்களே உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிகன்கேட் வந்து மறுபடியும் சொல்கிறாரு. 3 வருஷத்தில் 2 டைம் இந்த மாதிரி இந்திய தலைவர்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இவர் இருக்கார், யார், நம்ம மோதிலால் நேரு வந்து என்னடா அது இவர் வந்து இப்படியே சொல்லிகிட்டே இருக்காருன்ட்டு இவர் வந்து டென்ஷன் ஆகிடுறார். இவர் வந்து அதை வந்து சவாலாக எடுத்துக்கிறாரு. எனக்கே சவால் விடுறியாடா, இருறா நான் அந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை முடிஞ்சால் ரெடி பண்ணுறேன்டா அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிறாரு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தலைவர்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே ஏற்றுக்கொண்டதன் விளைவே நேருவோட அறிக்கை அப்படின்றாங்க. ஓகேவா, இவர் இந்த சொன்னனால தான் நேரு வந்து மோதிலால் நேரு, ஓகேவா, மோதிலால் நேரு வந்து அவசரமாக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணிடுறாரு. அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1928 மே 19ஆம் நாள் பம்பாயில் கூடிய 3வது அனைத்து கட்சி மாநாட்டில் இந்திய அரசியல் சட்டத்தை எழுதும் பொறுப்பை மோதிலால் நேருவின் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட குழுவிடம் ஒப்படைத்தது. பார்த்தீங்களா, 1928 மே 19ஆம் தேதி பம்பாயில் 3வது அனைத்து கட்சி மாநாடு கூடுது. ஓகேவா, பம்பாயில் 3வது அனைத்து கட்சி மாநாடு கூடுது. அங்கே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுகிற பொறுப்பை மோதிலால் நேருக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகேவா, யாருக்கிட்ட? மோதிலால் நேருக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. மோதிலால் நேருவோடு சேர்த்து 10 பேர் அடங்கிய குழு, அந்த குழு பேர் தான் நேரு கமிட்டி. ஓகேவா, அந்த குழு பேர் தான் நேரு கமிட்டி. அவங்களோட அறிக்கையை வந்து 1928 ஆகஸ்ட் 10ஆம் நாள் வந்து சமர்ப்பிக்குது. சரியா, ஆகஸ்ட் 10ஆம் நாள் வந்து சமர்ப்பிக்குது. அப்போ மோதிலால் நேருவோட அறிக்கை நீங்கள் 1928 ஆகஸ்ட் 10 சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ மோதிலால் நேருவோட சேர்த்து மொத்தம் 10 பேர். ஓகேவா, அப்போ 1 + 9. ஓகேவா, இவர் தான் மோதிலால் நேரு தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தலைமையில் தான் போடுறாங்க. அப்போ அந்த குழுக்கு தலைவர் வந்து மோதிலால் நேரு, மீதி 9 பேர் இருப்பாங்க. ஓகேவா, அப்போ 10 பேர் வந்து இந்த நேரு அறிக்கையை தயாரிச்சிருக்கிறாங்க. சரியா, சரி, இது வந்து 1928 ஆகஸ்ட் 10ஆம் தேதி சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையை நேரு அறிக்கை அப்படின்ட்டு அழைக்கப்படுது. பார்த்தீங்களா, நேரு ரிப்போர்ட். இந்த அறிக்கை தான் நேரு அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நேருவோட அறிக்கையில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. ஓகேவா, நேருவோட அறிக்கையில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கும். பாருங்கள், அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், டொமினியன் அந்தஸ்து உடனடியாக குறிக்கோளாகவும் பூரண சுயராஜ்ய இறுதி லட்சியமாகவும் இருக்க வேண்டும்ன்ற என்ன சொல்கிறாரு? டொமினியன் அந்தஸ்து உடனடியான குறிக்கோளாகவும் பூரண சுயராஜ்யம் இறுதி லட்சியமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இந்தியாவோட அனைத்து பகுதிகளுக்கும் இணைந்த கூட்டாட்சி அரசாங்க முறை அமைக்கப்படும் அப்படின்றாங்க. ஃபெடரேஷன். ஓகேவா, ஃபெடரேஷன் இந்தியாவோட எல்லா பகுதிகளும் இணைஞ்சு கூட்டாட்சி வந்து நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தனியான வகுப்புவாரி, ஓகேவா, தனியான வகுப்புவாரி தேர்தல் தொகுதி முறை நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பதில் இடஒதுக்கீடு செய்யப்பட்ட கூட்டு தொகுதி முறை பரிந்துரைக்கப்பட்டதுன்றாங்க. ஓகேவா, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? இடஒதுக்கீடு செய்யப்பட்ட கூட்டு தொகுதி முறை, ஜாயிண்ட் எலக்ட்ரோட். ஓகேவா, ஜாயிண்ட் எலக்ட்ரோரேட், அது வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைச்சிருக்கிறாங்க. சிறந்த தனி மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும். வடமேற்கு எல்லை மாகாணம் பிற மாநிலங்களுக்கு சமமாக கருதப்பட வேண்டும்ன்றாங்க. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைமன் குழுவோட ரிப்போர்ட்டில் இந்த வடமேற்கு மாநிலங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுக்கணும், வடமேற்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சட்டமன்றம் வந்து வேணும், அமைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரியே இவரும் சொல்கிறாரு, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் வந்து பிற மாநிலங்களுக்கும் சமமாக கருதணும் அப்படின்றாரு. 19 அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றார். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில்
இந்த மாதிரி மோதிலால் நேரு எத்தனை சொல்லியிருக்கிறாருன்னா 19. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, கொஸ்டினாக கேட்டுற போகிறாங்க. சரியா, 19 அடிப்படை உரிமைகள் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க. மத்திய சட்டமன்றம் 2 அவைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, மத்திய சட்டமன்றம் வந்து 2 அவையை கொண்டிருக்க வேண்டும். அப்போது தான் மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் போதிய அளவில் பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கும் அப்படின்றாரு. பிரிட்டிஷ் அரசர் வைசிராய் பிரதம மந்திரி மற்றும் 6 அமைச்சர்கள் மூலமாக தனது அதிகாரங்களை செலுத்துவார். அவர்கள் அனைவரும் அரசியல் சட்டம், பாராளுமன்ற சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, பிரிட்டிஷ் அரசரோட வைசிராய் இருக்காருல்ல, அவர் வந்து பிரதம மந்திரி, அதுக்கு இவர் ஒருத்தர். ஓகே, பிரிட்டிஷ் அரசர் வைசிராய் ஒருத்தர், அதுக்கப்புறம் பிரதம மந்திரி இவங்க 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 அமைச்சர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து அதிகாரத்தை வந்து இந்த மாதிரி செலுத்தணும். ஓகேவா, அதிகாரமெல்லாம் இவங்க கண்ட்ரோல் இருக்கணும். அதுபடி பார்த்திங்கன்னா அவங்க அனைவரும் அரசியல் சட்டம் மற்றும் பாராளுமன்ற சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணுன்றாங்க. யார்? இவங்க எல்லாருமே. ஓகேவா, நம்ம பிரிட்டிஷ் அரசர் வைசிராய், பிரதம மந்திரி, அந்த 6 அமைச்சர், இவங்க எல்லாருமே இந்த அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்துக்கு கீழே உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்திய உச்சநீதிமன்றமே இறுதி மேல்முறையீட்டு மன்றமாக இருக்க வேணும் அப்படின்றாரு. பாருங்கள், இதுதான் இப்போ இருக்குது. ஓகேவா, இறுதி மேல்முறையீட்டு மன்றம் என்ன, அது உச்சநீதிமன்றம் தான், சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, அதுதான் இருக்கணும் அப்படின்றாரு. மன்னர் மாநிலங்கள் அனைத்தும் பாராளுமன்ற அதிகார எல்லைக்குட்பட்டு இயங்க வேண்டும். பார்த்தீங்களா, மன்னர்லாம் இருப்பாங்கள்ல, மன்னர்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்கள்ல, அந்த மன்னர் மாநிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற அதிகார எல்லைக்குட்பட்டு தான் இயங்கணும். ஒரு மன்னர் மாநிலத்துக்கும் பாராளுமன்ற முடிவுக்கும் இடையே சிக்கல் ஏற்படுமாயின் அதை உச்சநீதிமன்றமே தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஓகேவா, அந்த மன்னர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பாதுகாப்பை ஒரு பாதுகாப்பு குழு கவனித்து கொள்ளணும் அப்படின்றாங்க. ஓகேவா, இந்தியாவோட பாதுகாப்பையே ஒரு டெஃபென்ஸ் கமிட்டி, ஓகேவா, ஒரு டெஃபென்ஸ் கமிட்டி அமைச்சு அவங்க வந்து இந்தியாவை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேருவோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது மோதிலால் நேரு அவரோட ரிப்போர்ட். ஓகேவா, அவரோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பார். அவர் ரிப்போர்ட் வந்து எப்போ வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணியிருப்பாங்க? 1928 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. ஓகேவா, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. ஸோ ரொம்ப 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 முக்கியம், இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நேரு அறிக்கை பற்றி காங்கிரஸ் நிலை. நேரு அறிக்கையை வந்து காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நேருவோட அறிக்கை இந்தியர்களின் அறிவுபூர்வமான விளைவுகளை பூர்த்தி செய்வதாக உள்ளது என்றார் காந்தி. இந்த மாதிரி காந்தி சொல்கிறார். என்னான்னு, நேருவோட அறிக்கை வந்து இந்தியர்களோட அறிவுபூர்வமான விளைவுகளை பூர்த்தி செய்வதாக இருக்குது அப்படின்னு காந்தி சொல்கிறாரு. லக்னோவில் கூடிய அனைத்து கட்சி மாநாடு இந்த மாதிரி நேருவோட அறிக்கையை நிபந்தனைகளின்றி ஏற்றுக்கொண்டது. லக்னோவில் கூடிய ஒரு காங்கிரஸ் மாநாடு, அது எப்போ அப்படி அனைத்து கட்சி மாநாடு. ஓகேவா, அனைத்து கட்சி மாநாடு எல்லா கட்சியுமே வந்து கலந்துக்கும், காங்கிரஸ் மட்டும் இல்லை. ஓகேவா, எல்லா கட்சியுமே கலந்துக்கும். அது எப்போ நடக்குதுன்னா 1928. ஓகேவா, இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுக்கல. ஓகேவா, என்ன அப்படின்னா டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க, மந்த்து கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது அவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டான், பட் நீங்கள் 1928 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அனைத்து கட்சி மாநாடு 1928 நேருவோட அறிக்கையை எந்த நிபந்தனைகளும் இன்றி ஏற்றுக்கிறாங்க. டில்லியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு. ஓகேவா, டில்லியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 1928 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து நேருவோட அறிக்கை இந்திய அரசியல் வளர்ச்சியில் முக்கிய அடியெடுத்து வைத்துள்ளதாக கூறி அதன் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் பற்றிய பரிந்துரையை பாராட்டியது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நேருவோட அந்த அறிக்கையை வந்து பாராட்டுறாங்க. ஓகேவா, எப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 1928 வந்து கூடியிருப்பாங்க. எப்போனா நவம்பர் 4 to 5 அந்த 2 நாளில் அந்த காங்கிரஸ் கமிட்டியில் இந்த மாதிரி நேருவோட அறிக்கையை வந்து பரவாயில்ல, அதை வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவம் பற்றிய பரிந்துரையை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அடுத்து பாருங்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற இளைய தலைமுறையினர் இந்தியாவுக்கு உடனடியாக முழு சுதந்திரம் வேண்டுமென கோரினர். ஏன்னா இங்கே பாருங்கள், இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவரோட அறிக்கையில் இந்த மாதிரி பாருங்கள், அந்த பாயிண்ட் காட்டுறேன். டொமினியன் தான் ஃபஸ்ட்டு வேணும், உடனடியாக வேணும், பூரண சுயராஜ்யம் வந்து கடைசியாக எங்களுக்கு இறுதியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு இருப்பார். ஓகேவா, ஆனால் நம்ம நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க? ஓகேவா, அதாவது ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இந்த இளைய தலைமுறையில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவுக்கு உடனடியாக முழு சுதந்திரம் வேணும், எதுக்கு நீங்கள் டொமினியன் அந்தஸ்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நம்மளுக்கு உடனடியாக பூர்ண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் 1928
இந்த மாதிரி கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு கூடுது. ஓகேவா, அவர்களோட வாதத்தை வலியுறுத்துகிறாங்க. யார்? சுபாஷ் சந்திர போஸ், நேரு, இவங்க எல்லாருமே இவங்களோட வாதத்தை வந்து வலியுறுத்துகிறாங்க. என்னன்னு, இந்த மாதிரி டொமினியன்லாம் இப்போ எதுக்கு நம்மளுக்கு வந்து பூரண சுயராஜ்யம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழு சுதந்திரம், இதுதான் நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேரு வந்து, அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறார். ஓகேவா, ஏன்னா 1928 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைவராக இருப்பாங்கன்னா மோதிலால் நேரு தான் வந்து தலைவராக இருப்பார். ஓகேவா, இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 1928 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் யார் தலைவராக இருப்பார்? நேரு அவங்க அப்பா மோதிலால் நேரு தான் வந்து இந்த மாதிரி தலைமை தாங்குவார். அதில் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. காங்கிரஸ் மீண்டும் பிளவுபட்டு போகுமா என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் காந்தி சமரச முயற்சியால் அந்த நிலை தவிர்க்கப்பட்டது. அதாவது ஓராண்டு, ஓகேவா, அதாவது 1929 டிசம்பர் 31 இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படாவிடில் முழு சுதந்திரத்திற்காக போராடலாம் என்ற காந்தியின் சமரச தீர்வை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து காந்தி வந்து சமரசமாக தீர்த்து வச்சிடறாரு. நம்மளுக்கு வந்து டொமினியன் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ்லாம் பேசுகிறாங்கல்ல, அது காந்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டொமினியன் ஃபஸ்ட்டு கேட்கலாம், அடுத்த வருஷம், ஓகேவா, அடுத்த வருஷம் 1929 இப்போ 28 டிசம்பர் மாநாட்டில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் 31 நம்மளுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம முழு சுதந்திரத்துக்காக, நீங்கள் சொல்கிற மாதிரியே முழு சுதந்திரத்துக்காக நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சமரசமாக சுமூகமாக பேசி முடிச்சிடுறார். ஓகேவா, இந்திய அரசியல் சட்ட சீர்திருத்தம் சம்பந்தமாக இந்தியாவின் முழு சுதந்திரம் பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இறுதி எச்சரிக்கை விடுப்பது இதுவே முதல் தடவை என குறிப்பிட்டுள்ளார் எம்.வி. ரமணராவ். ஓகேவா, இந்த மாதிரி அரசியல் சட்ட சீர்திருத்தம் சம்பந்தமாக இந்தியாவோட முழு சுதந்திரம் பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை விடுப்பது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லி எம்.வி. ரமணராவ் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே நம்ம வந்து எச்சரிச்சிருக்கிறோமா, அதை தான் வந்து இவர் சொல்கிறார். அடுத்தது நேரு அறிக்கை பற்றிய முஸ்லீம்களின் நிலை. நேருவோட அறிக்கையில் முஸ்லீம்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேருவோட அறிக்கையை பற்றி முஸ்லீம்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. அவர்களும் 4 வகையான கருத்துக்கள் நிலவின. பாருங்கள், முஸ்லீம்கள்கிட்ட ஒரு 4 வகையான கருத்து வந்து இருக்குது. அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், டாக்டர் அன்சாரி, D.A.K. ஷெர்வானி போன்ற தேசிய முஸ்லீம் தலைவர்கள் நேரு அறிக்கையை அப்படி ஏற்றுக்கொண்டனர். இவங்களாம் வந்து தேசிய முஸ்லீம் தலைவர்கள். இவங்களாம் நேருவோட ரிப்போர்ட்டு, நம்ம மோதிலால் நேருவோட ரிப்போர்ட்டை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. சர் முகமது ஷபியும் அவரது ஆதரவாளர்களும் அந்த அறிக்கையை எதிர்த்தனர். இங்கே பாருங்கள், இவங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா, யார்? சர் முகமது ஷபி, அதுக்கப்புறம் அவங்களோட ஆதரவாளர்கள். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேருவோட அறிக்கையை வந்து எதிர்க்கிறாங்க, நம்ம மோதிலால் நேருவோட அறிக்கையை எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் நம்ம முஸ்லீம் லீக் கட்சியை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்ல ஒருத்தர், அதாவது ஒரு தூதுக்குழுவெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். யாருன்னா ஆகா கான். இந்த ஆகா கானும் அவரது ஆதரவாளர்களும் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்படுவதை ஏற்றுக்கொண்டு லக்னோ உடன்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். பார்த்தீங்களா, இந்த ஆகா கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி சொல்லிடுறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுப்பாங்க, ஸோ நம்ம வந்து பயப்பட வேணாம், நம்ம லக்னோ உடன்பாடு நம்ம இப்படி தானே சொல்லியிருக்கோம், முஸ்லீம்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதியெலாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆகா கான் வந்து சொல்கிறார். ஓகேவா, அடுத்து வந்து ஜின்னாவும் அவரது ஆதரவாளர்களும் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்த்தாலும் கூட்டு தொகுதி முறையை ஆதரித்தனர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவங்களுமே வந்து கூட்டு தொகுதி முறையை ஆதரிக்கிறாங்க. மொத்தம் பாருங்கள் 4 கருத்து. யார் யார்? இவங்களாம் ஒரு டீம், அபுல் கலாம் ஆசாத், டாக்டர் அமித் அன்சாரி, D.A.K. ஷெர்வானி, இவங்களாம் ஒரு டீம். இவங்களாம் வந்து மோதிலால் நேரோட வரைக்கும் அப்படியே ஏற்றுக்கிறாங்க, இவங்க அப்படியே எதிர்க்கிறாங்க. சர் முகமது ஷபி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறாங்க. ஆகா கான் வந்து இந்த மாதிரி லக்னோ உடன்பாடை வந்து நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. முகமது அலி ஜின்னா டீம் வந்து என்னதான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கறனால இந்த மாதிரி கூட்டு தொகுதியை நம்ம வந்து ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து முஸ்லீம்களுக்குள்ள கருத்து. அடுத்து பாருங்கள், ஜின்னா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரு அறிக்கையை பார்த்துட்டு இவர் ஒரு 14 அம்ச திட்டத்தை கொண்டு வரலான்ட்டு இவர் ஒரு 14 அம்ச திட்டத்தை ரெடி பண்ணுறாரு. யார்? நம்ம முகமது அலி ஜின்னா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ். ஓகேவா, இதுவும் டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் எழுதலாம், இந்த 14 அம்ச திட்டம். சரியா, பாருங்கள். நேரு அறிக்கை பற்றி முஸ்லீம்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்மானிக்கும் பொருட்டு ஜின்னா ஒரு முஸ்லீம் அனைத்து கட்சி மாநாட்டை டெல்லியில் கூட்டினார். எப்போ? 1928 டிசம்பர் மாதம் 31. ஓகேவா, அந்த இயரோட எண்டில் ஒரு அனைத்து கட்சி மாநாட்டை நம்ம ஜின்னா வந்து கூட்டுறாரு. அந்த முஸ்லீம்கள் பல பிரிவினரின் கருத்துக்களை அறிந்து அதன் அடிப்படையில் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுக்குமாறு அந்த மாநாட்டில் ஜின்னாவை கேட்டுக்கிறாங்க. அதைப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜின்னா வந்து இந்த 14 அம்ச திட்டத்தை வெளியிடுறார்.
அந்த மாநாட்டில் எல்லா உறுப்பினரும் இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நேர அறிக்கைக்கு எதிராக நாம் ஒரு அறிக்கையை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் ஒரு 14 அம்ச திட்டத்தை ரெடி பண்ணுறாரு. அந்த திட்டத்தில் என்னென்ன 14 அம்சம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்தியாவுக்கு கூட்டாட்சி வேணும், எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? இந்தியாவுக்கு கூட்டாட்சி வேணும்னு சொல்லிட்டு எஞ்சிய அதிகாரம் மத்திய அரசுக்கிட்ட இல்லாமல் மாநிலங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, மாநில சுயாட்சி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணுன்றார். எந்த விதமான வேறுபாடுமே இருக்கக்கூடாது. எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அங்கே வேறு மாதிரி இங்கே வேறு மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே ரூல்னால் ஒரே ரூல் தான், அப்படி இருக்கணும் அப்படின்றார். ஓகேவா? இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் சிறுபான்மையினர் சட்டமன்றத்திலும் உள்ளாட்சி மன்றங்களிலும் போதிய அளவில் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும். பாருங்கள், இப்போ ஒரு பிளேஸ் வந்து இப்போ இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா, இதில் முஸ்லீம்கள் ஒரு 30% இருக்காங்க அப்படின்னா, இந்துக்கள் ஒரு 50% இருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்டின்ஸ் ஒரு 10% இருக்காங்கன்னா, இதில் 10% இருக்கவங்க தான் வந்து சிறுபான்மையினர். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கம்மியாக தான் தருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. யார் எந்த அளவு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான போதிய அளவில் வந்து கண்டிப்பாக பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இதுக்கு அர்த்தம். அடுத்து பாருங்கள், மத்திய சட்டமன்றத்தில் 1/3 இடங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ மத்திய சட்டமன்றத்தில் ஒரு 550 சீட் இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் 3/1. ஓகேவா? 3/1. ஓகேவா? அப்போ ஒரு 150 கிட்ட வந்து ஒரு 160 150 கிட்ட வரும். ஓகேவா? 3/1 இந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்றாங்க. ஓகேவா? யாருக்கு? முஸ்லீம்களுக்கு. எல்லைகள் பிரிக்கப்படும் போது பஞ்சாப், வங்காளம், வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகியவற்றில் முஸ்லீம்களின் பெரும்பான்மை பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி எல்லையை பிரிக்கும் போதோ இல்லை பஞ்சாப், வங்காளம், வடமேற்கு எல்லை மாகாணத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையெல்லாம் வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? எல்லை பிரிக்கும் போது எங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இந்த பஞ்சாப், வங்காளம், வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் எல்லைகளை பிரிக்கும் போது இந்த முஸ்லீம்கள்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. அடிப்படை உரிமைகள் அனைத்து சமுதாயங்களுக்கும் பொதுவாக இருக்கணுன்றாங்க. பார்த்தீங்களா? நம்ம ஹிந்துவாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லை முஸ்லீமாக இருக்கலாம். ஆனால் அடிப்படை உரிமைகள்ன்றது எல்லா சமுதாயத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றாரு. ஒரு மசோதாவோ அல்லது தீர்மானமோ நிறைவேற்றப்பட வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட சமுதாய உறுப்பினர்களின் 4/3 சம்மதத்தை பெற வேண்டும் அப்படின்றார். இப்போ ஒரு மசோதா இருக்குது, அந்த மசோதா ஹிந்து மசோதாவா இல்லை வந்து முஸ்லீம் மசோதாவா இல்லை வந்து கிறிஸ்டின் மசோதாவா அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஹிந்து சம்மந்தப்பட்டாங்கன்னா ஹிந்துவோட சமுதாய உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா ஒரு 4/3 வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மதம் வந்து சொல்லணும். ஓகேவா? அப்படி 4 பங்குல 3 பங்கு வரலன்னா அந்த மசோதாவை நிராகரிச்சிருவாங்க. ஓகேவா? அதை தான் இவர் சொல்கிறாரு. சிந்து பம்பாய் ராஜதானியிலேருந்து பிரிக்கப்பட வேணுன்றார். ஓகேவா? சிந்து வந்து பம்பாயிலேருந்து பிரிக்கணும், பம்பாய் மாகாணத்துலேருந்து பிரிக்கணும் அப்படின்றாரு. சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் போது பலுசிஸ்தான், வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகியவற்றுடன் எந்தவித வேறுபாடும் காட்டக்கூடாது அப்படின்றாங்க. சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரும்போது பலுசிஸ்தானுக்கிட்டையும் வடமேற்கு எல்லை மாகாணத்துக்கிட்டையும் எந்தவித வேறுபாடும் காட்டக்கூடாது அப்படின்றாங்க. அரசு பணிகள் அனைத்திலும் முஸ்லீம்களுக்கு போதிய இடங்கள் ஒதுக்கப்பட வேணுன்றார். பார்த்தீங்களா? கவர்மெண்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி கவர்மெண்ட் பணிகளில், ஓகேவா, அரசு பணிகளில் எல்லா விதமான இதுவும், ஓகேவா, எல்லா விதமான ஒர்க்லையும் முஸ்லீம்களுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றாங்க. முஸ்லீம் பண்பாடு, சமயம், கல்வி போன்றவற்றுக்கு அரசாங்கம் உதவியளித்து போதிய பாதுகாப்பு கொடுத்து அவற்றை போற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்தது 13வது பாருங்கள், மத்திய மாநில அமைச்சரவைகளில் குறைந்தது 1/3 இடங்களாவது முஸ்லீம்களுக்கு கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ளணும். பாருங்கள், இப்போ மத்தியில் தான் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து மாநிலங்களையும் பாருங்கள், 3/1. ஓகேவா? அப்போ மத்தியிலையும் அதான் சொல்லியிருக்காரு 3/1. மாநிலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3/1 சொல்லியிருக்கிறார் இடஒதுக்கீடு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்திய கூட்டாட்சியின் உறுப்புகளின் சம்மதமின்றி எந்த அரசியல் சட்ட மாற்றத்தையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னாவோட 14 அம்ச கொள்கை. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவில் படிக்கணும். பட் இங்கே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா குரூப் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுன்றனால ஏதோ நமக்கு இந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் சிறப்பு கூட்டத்தில் இந்த மாதிரி ஜின்னா 14 அம்ச தீர்மானத்தை பரிந்துரைக்கிறார். ஓகேவா? பரிசீலிக்கப்பட்டது எப்போ? 1929 மார்ச் மாதம் 28. ஓகேவா? டெல்லியில் ஒரு முஸ்லீம் சிறப்பு கூட்டம் நடக்குது. ஓகேவா? எப்போ? டெல்லியில் 1929 ஒரு முஸ்லீம் சிறப்பு கூட்டம் வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜின்னா வந்து அவரோட 14 அம்ச கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெளியிடுறார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஜின்னா அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். ஜின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு. எனினும் இந்தியாவின் வருங்கால அரசியல் திட்டம் பற்றிய ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை அப்படின்றாங்க. அந்த கூட்டத்திலோட நேரு அறிக்கை கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஜின்னா கூட்டினாரில் இந்த கூட்டத்தில் நேருவோட அறிக்கையை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. முஸ்லீம்கள் சவாலை
என்று அது வர்ணிக்கப்படுது. பாருங்கள், முஸ்லீம்களோட சாவானை அப்படின்றாங்க. ஓகேவா, முஸ்லீம்களோட சாவானை கிடையாது, சாவானை. ஓகேவா, இந்த நம்ம எப்படி அரசாணையை பாஸ் பண்ணுறோம், ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க, அந்த மாதிரி இந்த நேருவோட அறிக்கையை வந்து முஸ்லீம்களோட சாவு ஆணை அது அப்படின்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், தேசிய முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக்கை விட்டு வெளியேறி தேசிய முஸ்லீம் கட்சியை துவக்கினர். எப்போ? 1929 ஜூலையில். யார்? தேசிய முஸ்லீம்கள்லாம் முஸ்லீம் லீக்கை விட்டு வெளியேறிடுறாங்க. யார்? தேசிய தலைவர்கள்லாம். ஓகேவா, தேசிய முஸ்லீம்கள்லாம் முஸ்லீம் லீக்கை விட்டு வெளியேறி 1929 ஜூலை மாதம் வந்து நேஷ்னல் முஸ்லீம் பார்ட்டி, தேசிய முஸ்லீம் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜின்னா தேச ஒற்றுமையை கைவிட்டு முஸ்லீம் லீக் இன ஒற்றுமைக்காகவும் முஸ்லீம்களுக்கென தனி நாடு தேடுவதிலும் தீவிரமாக ஈடுபட தொடங்கினார். முகமது அலி ஜின்னா வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கோட இன ஒற்றுமைக்காகவும் முஸ்லீம்களுக்கான ஒரு தனி நாடு தேடுவதில் தீவிரமாக வந்து ஈடுபடுறாரு. எனவே நேரு அறிக்கையை எல்லா கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று ஜின்னாவின் 14 அம்ச திட்டத்தையும் அனைத்து முஸ்லீம் பிரிவினரும் அங்கீகரிக்கவில்லை. ஆங்கிலேய ஆட்சியாளர் நேரு அறிக்கையும் ஜின்னாவின் திட்டத்தையும் நிராகரித்தனர். பார்த்தீங்களா, ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேர் சொல்கிறதையும் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, அதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், பூரண சுயராஜ்யம். சைமன் குழு புறக்கணிப்பு, நேரு அறிக்கை, கல்கத்தா காங்கிரஸ் இறுதி எச்சரிக்கை, ஜின்னாவின் 14 அம்ச திட்டம் ஆகியவை இந்திய தேசிய இயக்கம் வேகம் குறையாமல் இருக்க செய்தன. இவற்றோடு பயங்கரவாதிகள் செயல்களும் சேர்ந்து கொண்டது. ஏன் அப்படின்னா, பகத்சிங் வந்து அவருடைய நண்பர்களும், ஓகேவா, பகத்சிங்கும் அவங்களோட நண்பர்களும் லாலா லஜபதி ராய் இறப்பதற்கு காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரி சாண்டர்ஸை வந்து சுட்டு கொண்டு பழி தீர்த்துக்குவாங்க. மத்திய சட்டமன்றம் கட்டடத்துக்குள்ளே குண்டு வீசிடுவாங்க. வங்காளம், பூனா, அகமதாபாத்து, பஞ்சாப்பு, மத்திய மாகாணம், சென்னை ஆகிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீவிர இளைஞர்கள் சங்கங்கள் தோன்றின. இந்த மாதிரி இளைஞர்கள் சங்கம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேவா, எங்கே? பஞ்சாபில், அகமதாபாத்து, வங்காளம், பூனா இந்த மாதிரி பிளேஸில் எல்லாத்துலேயுமே இளைஞர்கள் சங்கம்லாம் உருவாகிடுது. தொழிலாளர்களிடையே அமைதியின்மையும் தோன்றுது. பாருங்கள், தொழிலாளர்களிடையே அமைதியின்மை தோன்றியது. போராட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு மக்களை தயார் செய்யும் நிலைமையில் வைக்கும் பொருட்டு காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அந்த நிலையில் இங்கிலாந்தில் தொழில் கட்சி ஆட்சியை பிடித்து, பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து 1929 இங்கிலாந்தில் வந்து தொழில் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிக்குது. 1929 மே மாதத்தில். ஓகேவா, அடுத்து பாருங்கள், புதிய பிரதமர் யார்? ராம்சே மெக்டொனால்டு வந்து பார்த்திங்கன்னா புதிய பிரதமராக வந்து பதவியேற்கிறாரு. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, புதிய ஒரு டொமினியன் உருவாக இருப்பது பற்றி குறிப்பிடுறார். இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய டொமினியன் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. வைஸ்ராய் இருவின் பிரபு இந்தியாவோட பொறுப்பாட்சியும் டொமினியன் அந்தஸ்து வழங்குவது பற்றியும் பிரகடனத்தை வெளியிடுறார். யார்? நம்ம வைஸ்ராய். யார்? நம்ம இருவின் பிரபு. இருவின் பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாரு. அதுக்கு பேர் தான் இருவின் ப்ராக்ளமேஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா, பாருங்கள், 1929 அக்டோபர் மாதம் 31 இருவின் வந்து ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவான சமரசம் ஏற்பட வேண்டும், பொதுவான சமரசம் ஏற்பட வேண்டும், எல்லா அரசியல் கைதிகளிலும் விடுதலை செய்யப்பட வேண்டும், காங்கிரஸ் பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருப்பதால் அதற்கு நடக்கவிருக்கும் வட்டமேஜை மாநாட்டில் மேம்பட்ட இடமளிக்க வேண்டும் என்றும் கோரி காந்தி, மோதிலால் நேரு, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், தேஜ் பகதூர் சாப்ரு, சீனிவாச சாஸ்திரி, அதுக்கப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து, டாக்டர் அன்சாரி, டாக்டர் மூஞ்சே, மதன் மோகன் மாளவியா, சரோஜினி நாயுடு, அன்னி பெசன்ட் இவங்கெல்லாம் கையொப்பமிட்ட டில்லி அறிக்கை வெளியிடப்பட்டது. பாருங்கள், இவங்களை எல்லாமே வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து யார் யார் ரிலீஸ் பண்ணணும், அதாவது பொதுவான சமரசம் ஏற்பட வேண்டும், எல்லா அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யணும், காங்கிரஸ் பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா, அதான் காந்திக்கும் இருவினுக்கும் இடையே நடந்த ஒரு ஒப்பந்தம். ஓகேவா, 1931 மார்ச் 5 வந்து இது வந்து நடந்திருக்கும். ஓகேவா, அதான் காந்தி இருவின் ஒப்பந்தம் அப்படிம்பாங்க. ஓகேவா, சரி பாருங்கள், இதெல்லாம் பின்னாடி தான் நடக்கும், இப்போ நடக்காது. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எல்லாம் கையெழுத்து போட்டுருவாங்க. டெல்லி அறிக்கை இது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அறிக்கையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் இருவின் பிரபுவை சந்தித்து இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்படும் என்ற சிறப்பு அடிப்படையில் வட்டமேஜை மாநாடு கூட்டப்படும் என்பதற்காக உறுதிமொழியை கேட்டனர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வட்டமேஜை மாநாடை வந்து கூட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உறுதிமொழியை வந்து கேட்குறாங்க. அத்தகைய உறுதிமொழியை கொடுக்க வைஸ்ராய் மறுத்து விட்டார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வைஸ்ராய் வந்து மறுத்துடுறாரு, உங்களுக்குலாம் வந்து உறுதிமொழியெல்லாம் வந்து கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. ஓகேவா, யார்? இருவின். 1929 இறுதியில் லாகூருக்கு அருகாமையில் ராபி ஆற்றின் கரையில் காங்கிரஸ் வந்து கூடுது. ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை இருக்கிறார். எப்போ? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு.
ஓகேவா. லாகூர் காங்கிரஸ் மாநாடு, ராபியோர ஆற்றங்கரையில் வந்து காங்கிரஸ் கூடுது, ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை ஏற்றுக்கிறாரு. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தான் பூரண சுயராஜ்யத்தை பெற சட்டமறுப்பு இயக்கத்தை துவக்குவதென துரித முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காங்கிரஸ்காரர்களை கேட்டுக்கொள்ளார். ஓகேவா, கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். யார்? நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லிடுறாரு. ஸோ 1929 காங்கிரஸ் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? நம்ம ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, அவர் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். இந்த மாதிரி அதில் தான் வந்து பூரண சுயராஜ்யத்தை வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. பூரண சுயராஜ்யத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் 26ஆம் தேதி வந்து நம்ம வந்து முழு சுதந்திர நாளாக நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்றாரு. எப்போ? 1930 வருஷம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த டேட்டை வந்து ஒரு முழு சுதந்திர நாளாக வந்து கொண்டாடலாம், இந்த ஜனவரி 26ஆம் தேதியை அப்படின்னு சொல்லி 1929 வந்து சொல்லிடுறாரு. 1929 நடந்த இந்த மாநாட்டிலேயே சொல்லிடுறாரு. அப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாளில் பூர்ண சுயராஜ்ய தினமாக நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்ட்டு முடிவு செய்கிறாங்க. 1929 டிசம்பர் 31 நள்ளிரவோடு கல்கத்தா காங்கிரஸ் ஆங்கிலேய அரசுக்கு விடுத்த எச்சரிக்கை முடிவுற்றது. அதே நேரத்தில் பூரண சுயராஜ்யம் பற்றிய தீர்மானத்தை நிறைவேற்றிடுறாங்க. எப்போ? 1929. ஓகேவா, பூரண சுயராஜ்யத்தை நிறைவேற்றிடுறாங்க. இந்திய சுதந்திர கொடி பறக்க விடப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தில் அடுத்த கட்டத்தை துவக்குவதற்கான பச்சை கொடி காட்டப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. ஓகேவா, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூரண சுயராஜ்யமும் முடியுது. ஓகேவா, இந்த பூரண சுயராஜ்யமும் வந்து முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னாவோட அறிக்கை 14 அம்ச அறிக்கை அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தாச்சு. நேரு ரிப்போர்ட்டு அதுவும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தாச்சு. சைமன் குழு ஏன் வந்துச்சு, எதனால் புறக்கணிச்சாங்க, அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா, இவ்வளோ டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.